أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கருணை கொண்டு கஅதா மாசம் இருக்கிறோம். நம்ம இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய பிறை 1. அப்போ இதுல நம்ம துல்ஹஜ் மாசத்துல நாம செய்ய வேண்டிய அமல்கள் முதல் 10 நாட்கள்ல என்னென்ன சிறப்பான அமல்கள்லாம் இருக்கு, அல்லாஹுடைய தூதர் எப்படியெல்லாம் அந்த நாட்கள்ல அமல்கள் செஞ்சாங்க, எதையெல்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டினாங்க அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் நான் ஹெட்லைன் கொடுத்துருது, துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தர்ப்பம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம அழகான முறையில பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கறதுதான். இதுக்காக நிறைய உலமாக்கள், நிறைய அறிஞர்கள் நிறைய பயான்களை, குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்களையும் ஹதீஸ்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளையும் முன்னோர்களின் வழிகாட்டுதலையும் நமக்கு நிறைய பயான்களா சொல்லியிருக்கிறாங்க. ஏராளமா நம்ம கேட்டுக்கிட்டு வர்றோம். இன்னைக்கும் ஒரு நினைவூட்டல் முதல் நாள். நமக்கு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை ஒரு நினைவூட்டலா வச்சு நாம பார்க்க போறோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துல்ஹஜ்ஜா மாதத்துடைய 10 நாட்களுடைய சிறப்பை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சூரா ஃபஜ்ர்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர். அல்லாஹ் தஆலா இந்த 4 வசனத்துல ஹல் ஃபீ ذلك கஸ்முல் லதி ஹிஜ்ர், அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த 5 வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக, இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றையின் மீது சத்தியமாக, செல்லுகின்ற இரவின் மீது ஆணையாக, அறிவுடையவர்களுக்கு இதுக்கு போதுமான சத்தியம் இதில் இருக்கிறது. அப்ப இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அறிவுள்ளவர்களாக, விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, அமல் செய்யக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்குவாயாக யா அல்லாஹ்ன்னு நம்ம துஆவோட நம்ம ஆரம்பிப்போம். அல்லாஹ் தஆலா இந்த சூரா ஃபஜ்ர்ல இருக்கக்கூடிய முதல் 5 வசனத்துல அல்லாஹ் தஆலா 4 சத்தியம் பண்ணி 5வது விஷயமா ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நமக்கு அறிவுள்ளவர்களுக்கு இதுல அழகான விஷயங்கள், அழகான செயல்கள், அழகான சத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்படி அழகா சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றான் அப்படிங்கிறத அறிஞர்கள் நமக்கு சொல்லும் போது, அதிகாலை மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி சொல்றான்னா அது எல்லா நேரமும் இருக்குது. அதுல ஃபஜ்ருங்கிற அந்த ஒரு நேரத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்றானா, அந்த ஃபஜ்ருடைய தொழுகை, அந்த ஃபஜ்ருடைய நேரம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத முற்படுத்தி காட்டுறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துக்கு ஃபஜ்ருடைய நேரத்தில், அதிகாலை நேரத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குது. நீங்க எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும் சரி, படிக்கிறத ஆரம்பிச்சாலும் சரி, பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, ஹோம் ஒர்க் ஆரம்பிச்சாலும் சரி, வீட்டு வேலைகள் ஆரம்பிச்சாலும் சரி, எந்த ஒரு செயலை நீங்க செய்ய ஆரம்பிச்சாலும் சரி, ஃபஜ்ருடைய நேரத்துல இருந்து, அந்த ஃபஜ்ர் தொழுதுட்டு அந்த அதிகாலை நேரத்துல இருந்து நீங்க ஆரம்பிங்க. அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து காரியங்களையுமே அந்த ஃபஜ்ருக்கு பின்னாடி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அதே மாதிரி இத பத்தி சொல்லும் போது மஷ்ரூக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இந்த சொல் பிரத்யேகமா துல்ஹிஜ்ஜா மாதத்தோடைய 10ஆம் நாளான அந்த குர்பானி கொடுக்கும் நாளை குறிக்குது. இதுவே ஹஜ் மாதத்துல முதல் 10 இரவுகள் முடிவுறும் நேரமாகும் அப்படின்னு சொல்லியும் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. வேற சிலர் சொல்றாங்க, ஃபஜ்ர் அப்படிங்கிற அந்த சொல் அதிகாலை நேரத்துல நிறைவேற்றப்படக்கூடிய அந்த தொழுகையை குறிக்குது அப்படின்னும் மற்ற அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப அதிகாலை நேரம்ங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதிகாலை தொழுகக்கூடிய அந்த தொழுகை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல் ஃபஜ்ர், அதாவது அந்த ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்றான்னா, அல்லாஹ் தஆலா அதுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கான் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த அதிகாலை நேரத்துல நிறைய பேர் என்ன தூங்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க,
கடமையான தொழுகை கூட மறக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிலைமைகளை இருந்து அடுத்து சொல்றாங்க இந்த 2வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றான். அந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா இந்த துல்ஹிஜ்ஜாவுல வரக்கூடிய முதல் 10 நாட்களை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ், இப்னு ஜுபைர் ரலியல்லாஹ், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் இந்த மாதிரியான மூத்த அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அடுத்தும் ஒரு விளக்கம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள்ல செய்யக்கூடிய செயல்கள் ஏனைய நாட்கள்ல செய்யக்கூடிய நற்செயல்களை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், அப்ப மற்ற நாட்கள்ல நாம செய்யற அமல்கள் அல்லாஹுக்கு விருப்பமானதுதான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாள்ல செய்யக்கூடிய அமல் மிகவும் விருப்பமானது. அப்ப மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம சஹாபாக்கள் எந்த அமலை மிக சிறந்ததா நினைச்சாங்கன்னா அல்லாஹுடைய பாதையில அறப்போர் செய்வதான் மிக சிறந்த அமலா நினைச்சாங்க. அப்ப அதை கேக்குறாங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட, அல்லாஹுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய பாதையில நாங்க போர் புரியறதை விட சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுடைய பாதையில அறப்போர் செய்யறதை விடையும் சிறந்ததுதான். இருந்தாலும் உயிரோடும் பொருளோடும் அறப்போருக்கு புறப்பட்டு சென்று அந்த 2ஐயும் எதையுமே திருப்பி கொண்டு வராம 2ஐயுமே அர்ப்பணிச்சிடுறாங்கல்ல அந்த மனிதர்களை தவிர, அதாவது ஒரு மனிதர் போருக்கு போறாரு, அவர் பொருள் செல்வங்களையும் எடுத்துக்கிட்டு அவர் உயிரோட அவர் போறாரு, அவர் பொருளையும் அந்த அறப்போருக்காக கொடுத்துட்டாரு, தன்னுடைய உயிரையும் தியாகம் செஞ்சு ஷஹீதாயிட்டாரு. இந்த மனிதனை தவிர திரும்பி ரிட்டர்ன் வர்றாங்கல்ல போருக்கு போயிட்டு, அவங்களை விட சிறந்தது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பை சஹீஹுல் முஸ்லிம், சஹீஹுல் புகாரியில பதியப்பட்டிருக்கு, திருமிதியில தமிழாக்கத்துல இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு இந்த துல்ஹஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதா இருக்குது. அல்லாஹு சொல்றான், அல்லாஹுடைய ரசூலும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு சிறந்தது. இன்னைக்கெல்லாம் நம்ம ஜிஹாதுக்கு போக முடியுமா, போகக்கூடிய நாட்களா, அந்த மாதிரியான ஒரு ஈமான்ல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அல்லாஹ் நீதான் எங்களுக்கு அந்த ஈமான்ல உறுதியை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா ஜிஹாதை விட சிறந்த ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் நம்மளுடைய உறவினர்களுக்கும் உண்மையான முஅமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான்னா எவ்வளவு ஒரு அழகான வாய்ப்பு. சோ இந்த அழகான வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கிறணும். அதோட நினைவூட்டல் தான், அதனுடைய ரிமெம்பரன்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த ஒன்று கூட. அல்ஹம்துலில்லாஹ். சோ இதுக்காக முதல்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த 10 நாளையும் நான் ரொம்ப கவனமா பயன்படுத்தி நல்ல அமல்கள் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம நிய்யத்தை பரிசுத்தமா வைக்கணும். யா அல்லாஹ், என்னை அடைய இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களையும் என்னுடைய வாழ்க்கையில மிக மிக உன்னதமானதா இதுல நான் கருதி, இதுல நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹுக்கு விருப்பமானதா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 10 நாட்களை அழகிய முறையில் நன்மை செய்ய நம்மள நாமே தயார்படுத்திக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு இதுக்கு முன்னாடி பேசின எத்தனையோ அறிஞர்களோட பயான்களை நம்ம கொன்றுகுழல் நம்ம கேட்டிருப்போம். எல்லாத்தையும் ஒரு கோர்வையா எடுத்து, யா அல்லாஹ் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் எனக்கு நீ ஹயாத்தை கொடுத்திருந்தேனா, ஏன்னா இன்றைதான் நாம இன்னைக்கே நம்மளால முழுமையா சொல்ல முடியாது இன்றைய தினம் எத்தனை பேரை அல்லாஹ் தஆலா அவன் பக்கம் அழைச்சு கொள்வான் அப்படிங்கறதுல. அப்போ யா அல்லாஹ் எனக்கு தொடர்ந்து நீ என்னுடைய ஆயுளை நீ நீட்டு கொடுக்கும் போது இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாட்கள்ல நான் அழகான முறையில, கவனமான முறையில, உனக்கு விருப்பமான முறையில நான் அமல் செய்யறதுக்கு நீ அழகாக்கி தந்தர்லியா அல்லாஹ், எனக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வச்சு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு நம்ம தயார் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 10 நாள்லயும் செய்யக்கூடிய அமல்கள் நாம இப்ப பார்த்தோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
ஜிஹாதை விட சிறந்தது. யார் பொருளோடையும் உயிரோடையும் திரும்பி வரலையோ அவரை தவிர. அப்ப அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாட்களை அல்லாஹ்தாலா நமக்கு கொடுக்குறான்டா, நம்ம அதை எவ்வளவு ஒரு முக்கியமா, எவ்வளவு ஒரு உச்சகட்டமா, எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நாம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 10 நாட்கள்ல ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு செகண்டும் நமக்கு பெருமதியானது, விலை மதிக்க முடியாதது. அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை அதிகம் விரும்பக்கூடியவனா இருக்கான். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்மளால முடிந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு விருப்பமான அமல்களை நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் செய்வேங்கிற அந்த நிய்யத்தை பரிசுத்தமாக்கி நாமளை தயார் பண்ணி நம்ம அழகான முறையில அமல் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆயுட்காலங்களை நீட்டி கொடுத்திருக்கான் பாத்தீங்களா. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு முஃமின்களுக்கும் சாலிகான சிறந்த நல்ல அமல்களை அவங்க கூட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு அழகான ஆயுட்காலங்களை நீட்டி கொடுத்திருக்கான். பாருங்க, எத்தனையோ பேர் சிறு பிராயத்துல பிறந்த உடனே மரணிக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம பாக்குறோம். பிறந்து அதை ஓடி ஆடி திரியிற நேரத்துல மரணிக்கக்கூடிய குழந்தைகளை, படிக்கக்கூடிய வயசுல மரணிக்கிறாங்க, வாலிப பருவத்தை அடைஞ்சு மரணிக்கிறாங்க. ஏன் ஒரு சிலரை பாருங்க தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஆரம்பிக்க கூடிய அந்த நேரத்துல மரணிக்கிறாங்க, நிக்காஹ் டைம்ல பேசி முடிவு பண்ணி இருக்கிற நேரத்துல. சோ அதையெல்லாம் தாண்டி நம்மளை இவ்வளவு காலமும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்னையும் அனுபவிக்க வச்சு வாழ வைக்கிறதுக்கு ஒரு அழகான முறையில நம்மளுடைய ஆயுட்காலங்களை நமக்கு நீட்டி கொடுத்திருக்கான்னு சொன்னா நாம அதை அழகான முறையில பயன்படுத்திக்கணும். சாலிஹான சிறந்த அல்லாஹ்க்கு விருப்பமான நல்ல அமல்களை கூட்டி கொடுக்கறதுக்காகத்தான் நமக்கு இந்த ஆயுட்காலங்களை கொடுத்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பங்களை கொடுத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தி நமக்கு கொடுத்த இந்த ஆயுள் காலங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும், அழகான முறையில அமைச்சுக்கணும். ஒவ்வொரு இந்த காலங்களும் மாறி வர்றது முஃமின்களாகிய நமக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாகவும் அதே நேரத்துல மிகப்பெரிய சந்தோஷமாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்திருக்கான். பாருங்க, எத்தனையோ பேர் டிவிக்கு முன்னாடி இருக்கல, எத்தனையோ பேர் கேமுக்கு முன்னாடி இருக்கல, எத்தனையோ பேர் வீணான விளையாட்டின் பக்கம் இருக்கும்போது, எத்தனையோ பேர் வீணான செயல்களின் பக்கம் பாவமான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டி அல்லாஹுடைய ரசூலுடைய சொற்களை கேட்க செஞ்சு நம்ம அழகிய முறையில எதிர்வரக்கூடிய 10 நாட்கள்ல எப்படியெல்லாம் நம்மளை தயார்படுத்திக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம அமல் செய்யலாம், எப்படியெல்லாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை, அல்லாஹுடைய பொருத்தத்தை, அவனுடைய அன்பை, அவனுடைய அருளை தரலாம் அப்படிங்கிற வகையில ஒன்று சேர்த்து வச்சிருக்கானே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இது மிகப்பெரிய ஞானத்து இல்லையா, இது மிகப்பெரிய அற்புடை இல்லையா நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதைத்தான் நமக்கு அறிஞர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு நேரங்களையும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுக்கிறது மிகப்பெரிய அத்தாட்சியாகவும் அதே நேரத்துல மிகப்பெரிய சந்தோஷமாகவும் ஒவ்வொரு முஃமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்திருக்கான் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க, இந்த நமக்கு கொடுத்திருக்க இந்த லைஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாழ்க்கை, இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முதலீடு. அப்ப இந்த முதலீட்டை வச்சுதான் நம்மளுடைய பயணமே ஆரம்பிக்கப்படுது. நம்மளுடைய இந்த வாழ்க்கையோட இந்த முதலீட்டை வச்சுதான் நம்மளுடைய எதிர்காலத்தோடைய நம்மளுடைய பயணத்தோடைய முடிவு இருக்கு. அது தீர்மானிக்கப்படுறது இந்த முதலீட்டை வச்சுதான். இந்த முதலீட்டை, இந்த வாழ்க்கைங்கிற இந்த காலத்தை, இந்த ஆயுட்காலத்தை நம்ம அழகான முறையில பிரயோஜனப்படுத்தி பயன்படுத்தி அதை அழகான முறையில பயன்படுத்தி நம்ம அமல்கள் செஞ்சோம்னு சொன்னா இதோடைய லாபம் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய பயன்கள் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய பலன்கள் இருக்கு பாத்தீங்களா, இத ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் பூர்த்தியா முழுமையா நம்ம அடைஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொடுத்திருக்க இந்த ஆயுள் காலம்ங்கிற இந்த முதலீட்டை, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட நம்ம வீணாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட நஷ்டத்தையும் நிச்சயமா இதை வீணாக்கியவர்கள் சந்திக்க கூடியவர்களா இருக்கிறாங்க. யா அல்லாஹ், இதை வீணாக்கியவர்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து விடாதே யா அல்லாஹ். அப்போ இந்த வாழ்க்கைங்கிறது இந்த அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிய முதலீடு. இதோடைய ஒரு முக்கிய கட்டம் தான்
நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய ஆயுள் காலத்துல ரமலான் மாசத்தை கொடுக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதை கடந்து அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அழகான முறையில நோன்பு வச்சு இரவு தொழுகைகளை தொழுது அவனுடைய ஜக்காத்துகளை கடமையான நம்மளுடைய தர்மங்களை எல்லாம் கொடுத்து அழகான முறையில அமல் செய்ய வச்சு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதுக்கு அடுத்து அல்லாஹ் மிகப்பெரிய சிறந்த காலம் இந்த ரமலானுடைய நாட்களுக்கு பிறகு, அந்த ரமலானுடைய கடைசி 10 இரவுகளுக்கு பிறகு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த காலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அறிஞர்களும் சொல்றாங்க, அல்லாஹும் சொல்றாங்க, அல்லாஹுடைய ரசூலும் சொல்றாங்க, அதுக்கு விளக்கமா அறிஞர்களும் நமக்கு சொல்றாங்க. இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாம ஒரு நாளும் நழுவ விடக்கூடாது, தவற விட்டுறக்கூடாது, பொடுப்போக்கா இருந்துடக்கூடாது அப்படிங்கறத நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க, நினைவூட்டி காட்டுறாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ்தான் அவனுடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களை கொடுக்குறான். எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு சிலருக்கு பணங்களை சம்பாதிக்கக்கூடிய, செல்வங்களை சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்குறோம். அது அழகான முறையில அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நம்ம செல்வங்களை சம்பாரிச்சு நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி அடுத்த கட்டமா அல்லாஹ்தாலா படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்குறோம். அந்த காலங்கள்ல நம்ம படிச்சு நம்ம பட்டங்களை பெற்று அந்தஸ்துகளை அடைய முயற்சி பண்றோம். அதே மாதிரி அல்லாஹ்தாலா உழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம், அதுல உழைக்கிறோம். அடுத்து அல்லாஹ்தாலா திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம், அந்த குடும்ப வாழ்க்கையில நம்ம என்ட்ராகிறோம். இப்படி அல்லாஹ்தாலா ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்னா ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே வர்றான். அதை ஒவ்வொன்னையும் நம்ம அழகிய முறையில அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிட்டா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்வோம், லாபம் அடைந்தவர்களா இருப்போம். அந்த சந்தர்ப்பங்களை அழகிய முறையில யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், சரியான இன்டெலிஜென்டா இருக்கிறாங்க, சரியான புத்திசாலியா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், நல்ல தலை, நல்ல புத்தி உள்ள மனுஷன் அப்படி நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ்தாலா வழங்காம கொடுக்காம இருக்கிறதே இல்லை. அப்ப அந்த சந்தர்ப்பங்களை அந்த சூழ்நிலைகளை நம்ம அழகிய முறையில பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அதுல ஒரு சந்தர்ப்பம் தான் துல்ஹஜ்ஜாவுடைய 10 நாட்கள். இந்த 10 நாட்கள்ல நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தர்ப்பமா நம்ம அதை எடுத்து அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு முழுமையா அவனை ஆதரவு வச்சு இந்த 10 நாட்கள்ல அமல் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இத பத்தி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 89வது அத்தியாயமான சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ்தாலா 4 வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான், அதிகாலை மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக, இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றையின் மீது சத்தியமாக, செல்லுகின்ற இரவின் மீது சத்தியமாக, அறிவுடையவர்களுக்கு இதில் போதுமான சத்தியம் இருக்கின்றது அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்றான். அப்ப போதுமான சத்தியத்தை அல்லாஹ்தாலா நமக்கு அழகிய முறையில விளக்கி சொல்லி இருக்கான். அதன்படி அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து வழிகாட்டி நமக்கு சென்று இருக்கிறாங்க. அப்ப இது ஒவ்வொன்றையும் நாம அழகிய முறையில எடுத்து செயல்படக்கூடியவர்களா யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீனாக்கி வைப்பாயாக, ஆமீன். அப்ப இந்த 10 நாட்கள்ல ஒரு முஃமின் அடைய வேண்டிய அனைத்து செயல்களையும் இந்த 10 நாட்கள்ல அடைந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு இபாதத்துகள் அனைத்து ஒரு சேர அமைந்த நாட்கள் தான் இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்கள்ல நம்மளுடைய இந்த முஸ்லிம் சமூகம், நம்மளுடைய இந்த முஃமின்கள் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், இந்த 10 நாட்கள்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லா அமல்களையும் ஒரு சேர அல்லாஹ்தாலா சொல்லி கொண்டு வந்து கொடுத்திருக்கான். துல்ஹஜ் 10 பிறை பார்த்ததுல இருந்து பிறை 1ல இருந்து 13 வரைக்கும் அல்லாஹ்தாலா இந்த நாட்கள்ல பல சிறப்புகளை அல்லாஹ்தாலா வச்சிருக்கான். 1 to 10 நாட்கள் ஒரு சிறப்பு, 11, 12, 13 அதுக்கு தனிப்பட்ட சிறப்பு. சோ அப்போ அல்லாஹ்தாலா இந்த நாட்கள்ல எவ்வளவு அழகிய அமல்களையும் அழகிய சிறப்புகளையும் அல்லாஹ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதை ஒவ்வொன்றையும் நம்ம அறையும் போது, அதை விளங்கும் போது, அதை தெரிஞ்சுக்கிற போது அது ஒரு செகண்டையும் நம்ம வீணடிக்க கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க, பிளான் பண்ணிருப்பீங்க. பிளான் பண்ணாதவங்களா இருந்தா இன்னைக்கு டைம் இருக்குது, அவசரமா நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய பிளான அழகான முறையில தயாரிச்சுக்கிடுவோம். மார்னிங் காலையில எழுந்திருக்கிறது முதல் கொண்டு இரவு தூங்க செல்லும் வரைக்கும் நம்மளுடைய இந்த 10
10 நாள் பிளானிங் எப்படி இருக்கணும் அப்படி நார்மலா நம்ம ரொட்டீனா ஒரு பிளான் வச்சிருக்கோம்ல, மார்னிங் எந்திரிச்சதும் நம்ம இந்த வேலை செய்யணும், அதுக்கடுத்து இந்த வேலை செய்யணும், அடுத்து செய்யணும், அதுக்கடுத்து மத்தியானமா அதை குக் பண்ணணும், அதுக்கடுத்து ஈவினிங் ரெஸ்ட் எடுக்கணும், இல்ல ஷாப்பிங் போகணும், இல்ல ஒரு விசிட் பண்ணணும், அப்ப இரவு டின்னரு, அதுக்கடுத்து நம்ம வேற என்ன செய்யணும், இப்படி ஒரு பிளான் வச்சிருப்போம். ஆனா இந்த 10 நாள்லயும் நம்ம அமல்களை சேர்த்து எப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கிறது அப்படிங்கறத அழகிய முறையில் நம்ம பிளான் பண்ணணும். அதுல நம்பர் 1 துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறைய பார்த்ததும் ஓதக்கூடிய துவா இருக்கு பாத்தீங்களா, அந்த துவாவை ஓதி அல்லாஹ் இடத்துல நம்ம துவா செய்யணும். யா அல்லாஹ் அமைதியோட ஈமானோட சலாமத்தோட இந்த பிறையை ஆக்கி வை யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம துவா செய்யணும். துவா செஞ்சுட்டு முதல் அந்த ஆரம்ப பிறை 1ல இருந்து 9 நாளைக்கும் தொடர் நோன்பு இருக்கு. அதுல முதல் 8 நாளைக்கு நோக்கக்கூடிய நோன்புக்கு ஒரு சிறப்பு, 9வது நாள் நோக்குற நோன்புக்கு இன்னொரு சிறப்பு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்கள்ல நமக்கு நோன்பு பிடிக்கிற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். இரவுகள்ல நின்று வணங்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அப்போ என்னெல்லாம் பார்த்துட்டோம், நம்ம ரமலான்ல வச்ச நோன்பு பார்த்துட்டோம், இரவு நேரத்துல தொழுகிற தொழுகை இருக்குது, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் இருக்குது. அதுக்கும் மேலதிகமா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய வீட்டை ஜியாரத் செய்யக்கூடிய, தரிசனம் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமும் இந்த 10 நாட்கள்ல தான் இருக்கு. ரமலான்ல இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு அமல் இந்த 10 நாள்ல நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். சோ அப்படி ஒரு அழகிய அமல் உள்ள ஒரு காலமா இந்த துல்ஹஜ்ஜுடைய 1 to 10 நாட்கள் இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். அப்ப முதல்ல நம்ம பிறையை பார்த்ததை நம்ம துவா செய்யறது, 2வது 1 to 8 நாட்கள் நோன்பு வைப்பது. அதிகப்படியா யார் கலா நோன்புகள் இருந்தா கலா நோம்பு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த துல்ஹஜ் பிறையுடைய நோன்பு, இது அந்த நஃபிலான நோன்பு, அந்த இதுலயும் சுன்னத்தான நோன்புன்னு சொல்றாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாள் நோம்போட சேர்த்து 9 நாட்களையும் ஒரு நாள் கூட அவங்க இந்த துல்ஹஜ்ஜா பிறை ஆரம்பிச்சதுல இருந்து 9 நாளையும் நோன்பு விட்டதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹஃப்ஸா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸ் நூல்கள்ல பாக்குறோம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம முதல் சிறப்பு பிறையை பார்த்ததோட துவா ஓதிட்டு 1 to 8 நாட்களும் நம்ம நோன்பு பிடிக்கிறது. 2வது சிறப்பு 9வது நாள், அதாவது அரஃபா நாள்ல நம்ம நோன்பு பிடிக்கிறது. என்ன இந்த அரஃபா நாளுக்கு மட்டும் தனி சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க, இந்த ஆண்டுக்கும் சென்ற ஆண்டுகளுக்கும் செஞ்ச பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அரஃபா நாளில் நோக்கக்கூடிய இந்த நோன்புடைய சிறப்பு இருக்குது, அதனுடைய நன்மைகள் இருக்கு, அழிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நன்மைகளை நமக்கு கோடியா கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பிறை. அதுல இருந்து வரக்கூடிய முதல் 10 நாட்கள். சோ அப்போ ஆரம்ப நாள்ல இருந்து யாருக்கெல்லாம் இயலுமோ யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க இந்த காலங்கள்ல நோன்பு பிடிக்கிறது. ஆனா நம்ம நிறைய இது எப்படிப்பட்ட ஒரு காலமா இருக்கு, சமரா இருக்கு. இந்த காலத்துல நோன்பு வைக்கிறது சிரமமானதா இருக்கிறதா தோணுனாலும் அந்த சிரமத்தை பார்க்காமல் அல்லாஹ்வுக்காக நம்ம நோன்பு வைக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதுக்கு ஈஸியாக்கி கொடுப்பான், இலகுவாக்கி கொடுப்பான். நோயாளிகள், சில இயலாமையில் இருக்கிறவர்கள், பிரயாணத்துல இருக்கிறவங்களை தவிர, அது மட்டும் இல்லாம ஹஜ்ஜுக்கு போயிருக்கவங்க இந்த அரஃபா நாள்ல நோன்பு வைக்க மாட்டாங்க. அவங்களை தவிர அனைவரும் இந்த நாட்கள்ல நோன்பு வைக்கக்கூடியது மிக சிறந்த நன்மையை நமக்கு பெற்று தரக்கூடியதா இருக்குது அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ இந்த மாதிரியான சிறந்த அமல்களை நம்மளுடைய குடும்பங்களுக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நாம கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு நல்ல அமல்களை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாமும் அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களா இருக்கும் போதுதான் நம்ம மரணிச்சாலும் நம்மளுடைய குடும்பத்தினரும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளும் சரி, இந்த மாதிரி அழகிய நல்ல அமல்களை பேணக்கூடியவர்களா அவங்க இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி துல்ஹஜ் மாசத்துல அரஃபாவுடைய நாள் நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்காத ஒரு நாள். அது ஒரு இஸ்லாமிய கல்ச்சர்ல நம்ம வாழக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இஸ்லாமிய ஆட்சி கீழே வாழக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்ல நம்ம வாழக்கூடியவர்களா இருந்தா தெரியும், இந்த காலங்கள்ல பிறை 1ல இருந்து பிறை
10 வரைக்கும் 13 வரைக்கும் தக்பீருடைய காலங்கள். சஹாபாக்கள்லாம் என்ன செய்வாங்க, சந்தைகளுக்கு போய் தக்பீர் சொல்லக்கூடியவர்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம ஹதீஸ் நூல்கள்ல பாக்குறோம். சோ அப்படி தக்பீர் எங்க பார்த்தாலும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய தக்பீர் ஒலிக்கக்கூடிய ஒரு நாட்களா இது இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது 2வது சிறப்பு. 3வது சிறப்பு 10வது நாள் இருக்கு பாத்தீங்களா, 1 to 8 நாள் நோன்பு வைக்கிறது. அதுக்கு தனி சிறப்பு. 9வது நாள் அரஃபா நாள்ல நோன்பு வைக்கிறது, அது அதுக்கடுத்த மிகப்பெரிய சிறப்பு. 10வது நாள் நாம 10வது நாள்ல இருந்து 11, 12, 13 வரைக்கும் உறுதியா கொடுக்கறது, அதாவது குர்பான் கொடுக்கறது மிகப்பெரிய சிறப்பு. அதுல 10வது நாள் கொடுக்கறதுதான் அதிக சிறப்பு மிக்க ஒன்னா இருக்கு. 10வது நாள் கொடுக்க முடியாதவங்க, இயலாதவங்க, அந்த நேரத்துல நமக்கு வசதி இல்ல, அந்த அதுக்கு தகுந்த சூழல் அமையல, இல்ல அந்த ரொம்ப ரஷ்ஷா இருக்கனால நமக்கு முடியல அப்படிங்கறத தவிர வேற மத்த அடுத்த நாளைக்கு நம்ம தள்ளி போடக்கூடாது. ஒரு சிலர் இல்ல பெருநாளா இருக்கு, நம்ம புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமா ஃபேமிலியோட இருக்கிற நேரத்துல இன்னைக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும், நாளைக்கு கொடுக்கலாம், அப்படி இருக்க கூடாது. அப்படி அலட்சியப்படுத்துறது கூடாது. ஏன்னா 10வது நாள் அறுத்து பழகிடுவதுதான் மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கறத இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சோ அப்ப நம்மளுடைய அறுத்து பழகிடுறத 10வது நாள் கொடுக்கணும். இது சுன்னத்து முஅக்கதாவா இருக்கு. அல்லாஹ்தாலா அதனாலதான் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்தாலா சூரா கௌசர் அதுல அல்லாஹ்தாலா சொல்லும் போது சொல்றான், நபியே நீங்க தொழுவீராக அறுத்து பலியிடுவீராக. அப்போ தொழுகையும் அல்லாஹ்தாலா அறுத்து பலியிடுறதையும் அடுத்தடுத்து அல்லாஹ்தாலா சொல்றான். அதனாலதான் நம்மளுடைய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தொழுதுட்டு குர்பானி கொடுங்க. தொழுதுட்டு குர்பானி கொடுக்கறதுதான் குர்பானியை சேர்ந்தது. தொழுகைக்கு முன்னாடி நீங்க ஆடை அறுத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய குடும்பத்தினருக்கு பயன்படுத்திக்கங்க, ஆனா அது குர்பானியோட சேராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அல்லாஹ்தாலா சொல்றான் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்றதுனால தொழுங்க, அப்புறம் நீங்க அறுத்து பலியிடுங்க அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்றான். அதனால தொழுதுட்டு தான் நம்ம குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை இதுல இருந்துதான் எடுக்கிறாங்க. சோ அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் அழகிய செயலா இருக்கு, அதை நம்ம செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இந்த குர்பானி கொடுக்கறதுல பல விஷயங்களை சொல்றாங்க. இப்ப எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, கடனாளிகள் குர்பானி கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கடனாளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கடனை திருப்பி கொடுக்காம அதை அலட்சியப்படுத்திட்டு இருக்கிறவங்க தான் கொடுக்க தேவையில்ல. அவங்க குர்பானி கொடுக்கறதுதான் ஏற்றுக்கொள்ளப்படாது. அறிஞர்கள் மத்தியில பல கருத்துகள் இருக்கு. அதுல இந்த இடத்துல சொல்றாங்க, ஒருத்தர் வளமையா ஒரு கடனை ஒரு கணக்கு வச்சு கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. சோ அப்படியாப்பா அவங்க கடனை கொடுத்துக்கிட்டே வர்ற நேரத்துல அவங்க விரும்புறாங்க குர்பானி கொடுக்கறதுக்கு. சோ அப்படிப்பட்ட நேரத்துல குர்பானி கொடுக்கலாம். அப்படி இல்ல நமக்கு கடனை கொடுத்துக்கிட்டே வரையில குர்பானி கொடுத்தா நமக்கு அதுக்கு முடியாது, மேற்கொண்டு அந்த மாச கடனை நம்ம கொடுக்க முடியாம ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்த சூழ்நிலைகளுக்கு வரும்போது அவங்க அதை விட்டா அது அவங்க மேல தப்பு இல்லை. ஏன்னா இது சுன்னத்து அக்கதா, விரும்பக்கூடிய கட்டாய சுன்னத்தா இருக்குது. ஆனா இவங்க ஃபர்லுடைய கேட்டகரியில வரல. அப்படிங்கிற நேரத்துல அந்த இடத்துல தவிர்த்துக்கிறது, அந்த கடனை கொடுக்கறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லி காட்டுறாங்க அறிஞர்கள். ஆனா ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க, கடன் இருக்கிறவங்க கொடுக்கவே தேவையில்லை. ஏன்னா முதல்ல அவங்களுக்கு இருக்க முக்கிய அந்த கடனை நம்ம செய்யணும், அப்புறம்தான் இந்த இதை கொடுக்கணும் அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. இப்போ அடுத்த சிறந்த அமலா நமக்கு 10வது நாள் அறுத்து பலியிடுவத இந்த இடத்துல நமக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹும் இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறான் சூரத்துல் கௌசர்ல. சோ அப்ப அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், அறுத்து பலியிடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதே நேரத்துல ஒரு சிலர் எனக்கெல்லாம் கடன் இருக்கு, நான்லாம் கொடுக்க தேவையில்ல, அலட்சியமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்கள் ஆரம்ப காலத்துல எல்லாம் எப்படி எல்லாம் செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த வருஷம் துல்ஹஜ் முடிஞ்சிருச்சா, அதுக்கு அடுத்த மாசம் முஹர்ரம் ஆரம்பிக்குது, அப்ப இருந்து ஒரு அழகா ஒரு உண்டியல் வச்சு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சேரும் போது நமக்கு உடனே நமக்கு கையில காசு இருக்கணும், உடனே நமக்கு
எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அது சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டு வைக்கக்கூடிய அந்த முதலீடு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அந்த உள்கிய நேரத்துல இந்த குர்பானி பிராணி வாங்கி அறுத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். இதே மாதிரி தான் எத்தனையோ பேர் அகைஃபா கொடுக்குற விஷயத்திலயும் அலட்சியமா இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹும் அல்லாஹோட ரசூலும் நமக்கு அழகிய முறையில எல்லா செயல்களையும் சொல்லி காட்டியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யறது மிகப்பெரிய சிறப்பு தரும். அதே மாதிரி சில நாடுகள்ல சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா துல்கஅதா மாதமே என்ன செஞ்சிருவாங்க, இந்த ஆடுகளை எல்லாம் வாங்கி அவங்க பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து அதுக்கு அழகா கலர் பூசி ஆடை அழகா வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஆடு வளர்ந்து அப்படி கொழுத்து போய் அதோட ஒரு பாசமா புள்ள மாதிரி பழகுவாங்க. அப்போ அதை அறுத்து அந்த பலியிடும் போது கவலையா இருக்கும். அப்போ இந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை எப்படி அறுத்து பலியிட்டாங்களோ அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு வரும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுது. சோ அப்ப அந்த மாதிரி அந்த முன்னாடியே நம்ம அதுக்காக நம்ம ஆடுகளை வாங்கி வளர்த்து அல்லாஹுக்காக நம்ம தியாகம் செய்யக்கூடிய இந்த அமலை செய்யும் போது அல்லாஹ் அதை விரும்பக்கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இதுக்கு ஒரு முன்னுதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜில 63 ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த வருஷம் எல்லாம் 100 ஒட்டகங்களை கூட்டிட்டு வர்றாங்க. அதுல அல்லாஹுடைய தூதர் 63 ஒட்டகங்களை அவங்களோட 63 ஆண்டு காலங்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த பூமியின் மீது வாழ்ந்தாங்க. சோ அப்போ 63 ஒட்டகங்களை அறுத்து அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வருஷம் குர்பானியை நிறைவேற்றுறாங்க. மீதி இருக்க ஒட்டகங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹு அறுத்து கொடுக்க சொல்றாங்க. சோ இதுல அவங்களுடைய மனைவிமார்களுக்கு குடும்பத்துக்கு எதுவும் கொடுத்தாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல, அவங்களுடைய மனைவிமார்களுக்கு குடும்பத்தார்களுக்கும் வேறையா கொடுத்தாங்க அப்படிங்கிற அறிவிப்பு இருக்குதுன்னு சொல்லி அறிஞர்கள் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். அப்போ இந்த ஒரு சுன்னத்து முஅக்கதாவை நம்ம ஹயாத் ஆக்கணும். இத உயிரோட்டமா நம்ம வச்சிருக்கணும். நாம இந்த சுன்னத்துடைய அல்லாஹுடைய கட்டளைகளை ஹயாத் ஆக்கும் போது, உயிர் கொடுக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு ஹயாத்தை நீளமாக்கி கொடுப்பான், நம்மள ஹயாத்தா வச்சிருப்பான், நம்மள அழகிய முறையில ஆரோக்கியமா வாழ செய்வான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல அறிஞர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. இதே மாதிரி அல்லாஹுக்காக குர்பானி கொடுத்து அல்லாஹுவை நெருங்கிறது மிகப்பெரிய ஒரு அமலா, ஒரு மிகப்பெரிய திக்ரா இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த நாட்கள்ல அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள். எதை கொண்டு திக்ர் செய்யுங்கள்? அல்லாஹுக்காக அறுத்து பலியிட்டு அதன் மூலம் அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையில அடுத்த ஒரு அமலா, அடுத்த ஒரு சிறப்பா இருக்கு. அதுக்கு அடுத்து 4வது ஒரு சிறப்பா அல்லாஹ் தஆலா அறிஞர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பா சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த மாசத்துல, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல பிறை 1ல இருந்து 13 வரைக்கும் தக்பீர் சொல்லுவது மிகப்பெரிய சிறப்பா இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி மிகப்பெரிய சஹாபிகள்லாம் என்ன செய்வாங்களாம், மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு எல்லா இடத்துலயும் போய் தக்பீர் சொல்லுவாங்களாம். சோ அதுல விசேஷமா 9வது நாள்ல இருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாடியும் பிறை 13 வரை 13ல அசர் நேரம் வரைக்கும் நீங்க தக்பீர் அதிகமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது இந்த மாசத்துல நமக்கு அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த மிகப்பெரிய அழகிய சிறப்பான வழிமுறையா இருக்கு. அப்புறம் ரமலான்ல கூட பாருங்க, நம்ம ரமலான் பிறைய பார்ப்போம். ரமலான் பிறைய பார்த்ததோட மகரிப் தொழுது தக்பீர் சொல்லுவாங்க, அப்புறம் இஷா தொழுது தக்பீர் சொல்லுவாங்க, ஃபஜ்ருக்கு பின்னாடி தக்பீர் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்ம குத்துபா தொழுகைய, பெருநாள் தொழுகைய நம்ம முடிப்போம், அதோட தக்பீர் முடிஞ்சிச்சு. ஆனா இந்த ஈதுல் அத்ஹாவுடைய நாள்ல தான் இந்த பிறை 1ல இருந்து நம்ம தக்பீர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான அமல் 13 வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னா, அது இந்த ஹஜ் பெருநாளுடைய இந்த முதல் பிறையில இருந்து 13 வரைக்கும் இது நீடிக்குது. இந்த தக்பீரை நம்ம நினைச்ச நேரமெல்லாம் சொல்லலாம். ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 5 தடவை சொல்லலாம், 10 தடவை சொல்லலாம், 100 தடவை சொல்லலாம். எண்ணிக்கையில அன்லிமிட்டட், கவுண்டிங்கே இல்லை. எல்லா நேரத்திலையும், பாத்ரூம் தவிர பாக்கி எல்லா இடங்கள்லயும் நம்ம போற வர்ற எல்லா இடத்துலயும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறது. அப்போ இந்த தக்பீரான அமல்களை செய்யக்கூடிய ஒரு அழகிய ஒரு நாட்களா இந்த 10 நாட்களையும் 13 நாட்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க.
அப்ப இந்த நாட்கள் ஒவ்வொன்னையும் அழகிய முறையில நம்ம செயல்படுத்தி பயன்படக்கூடியவர்கள் தான் முஃமின்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நற்செய்தியையும் நம்மளை நோக்கி இமாம்கள் அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க. இந்த நாட்களை எல்லா நாட்கள் மாதிரி நம்ம வீணடிச்சு இந்த நாட்கள்ல நோன்பும் இல்ல, குர்ஆன் ஓதுறதே இல்ல, தர்மமும் இல்ல, எந்த ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனுடைய நஷ்டம் யாருக்கு? அமல்களை இழந்தவர்களுக்கு தானே தவிர மற்றவர்களுக்கு இல்ல அப்படிங்கிற மிகப்பெரிய செய்தியையும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த 10 நாட்கள்ல ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு செகண்டையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பயனுள்ளதா ஆக்கிக்கிறணும். சில உலமாக்கள், சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இந்த 10 நாள்ல, இந்த ஹஜ் பெருநாளுடைய முதல் 10 நாள், பிறை 1ல இருந்து அந்த 10 முடியறதுக்குள்ள முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நாட்களுக்குள்ள செய்யக்கூடிய அமல் மிகவும் பெருமதியானது. எந்த அளவுக்கு பெருமையானது? ஜிஹாதை விட பெருமதியானது, அல்லாஹுக்கு அதிகம் விருப்பமானது. அப்போ அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எவ்வளவு ஊக்குவிச்சாங்க, எவ்வளவு அழகான முறையில இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி காமிச்சாங்க. அதனால நாம இதையெல்லாம் அறிந்து அதிகம் அமல் செய்யக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த 10வது நாள் பாருங்களேன், நமக்கு நோன்பு வைக்கிறதுக்கு ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நாம அறுத்தத அழகான முறையில உண்டு மகிழ்ந்து அல்லாஹ்க்கு திக்ர் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப 11, 12, 13 இந்த நாட்கள் எல்லாம் நோன்பு பிடிக்க கூடாது. இதுல நம்ம அழகான முறையில சாப்பிட்டு குடிச்சு சந்தோஷமா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கறதும் இந்த இடத்துல மிகப்பெரிய சிறப்பா இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் நினைவூட்டணும். பிறை 9 இருக்கு பாத்தீங்களா, அரஃபாவுடைய நாள். அந்த நாள் துஆ அங்கீகரிக்கக்கூடிய நாளா, நேரமா நிறைய இருக்கு. அதனால நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? துஆ அங்கீகரிக்கக்கூடிய அந்த நாள்ல வீணான வேலைகள்ல மத்த செயல்கள்ல ஈடுபடுறதை விட்டுட்டு நாம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய குடும்பத்தோட உட்காந்து, நம்ம பிள்ளை குட்டிகளோட உட்காந்து நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? யா அல்லாஹ், இது வரைக்கும் ஹஜ் செஞ்சவர்களா இருந்தா யா அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா ஆக்கி வை யா அல்லாஹ். இது வரைக்கும் ஹஜ் செய்யாத மக்களா இருந்தா யா அல்லாஹ் எனக்கு அடுத்த வருஷமே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ இருக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீ தந்தரல் யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல மனம் உருகி கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். நமக்கு வேண்டாம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நமக்கு அதை இலகுவாக்கி கொடுக்கறது, அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அல்லாஹ்வுக்கு மிகவும் லேசு, அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதானது அப்படிங்கறது அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? அந்த அரஃபா நாள்ல நிறைய துஆ செய்யக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அஷைஹ் சாலிஹல் முனஜ்ஜஹ் அப்படிங்கிற ஒரு ஷேக் ஒரு கிதாப் எழுதி இருக்கிறாங்க, நற்செயல்கள். அதுல இருந்து 150 நற்செயல்கள் இந்த 10 நாட்கள்லயே செய்யறதுக்கு நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. 150 நற்செயல்கள், 150 நல்ல அமல்களை இந்த 10 நாட்களுக்கும் செய்யறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுல முதல் நல்ல அமல் என்ன தெரியுமா? நாம ஒவ்வொரு நேரமும் கடமையான ஃபர்தான தொழுகை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்தான தொழுகைகளை உரிய நேரத்துல, ஆண்களா இருந்தா ஜமாத்துக்கு போய் நிறைவேற்றுறது, பெண்களா இருந்தா அதோடைய முதல் வக்துல, அவ்வள் வக்துல அந்த நிறைவேற்றுறது. இதுதான் முதல் கடமை. முதல்ல இந்த 10 நாட்கள்லயும் நம்ம செய்யக்கூடிய அமல்கள்ல முதல் கடமை என்ன? 1வது கடமை தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் உரிய முறையில் நிறைவேற்றுவதுதான் முதல் கடமை. நம்ம சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ரமலான்ல எப்படி வரிச்சு கட்டிக்கிட்டு அமல் செய்வோம்? டிவியை தூக்கி மூடி வச்சிருவோம், போன்ல தேவையில்லாத கேமெல்லாம் அழிச்சிருவோம், வெளியில போய் நிறைய ஷாப்பிங் பண்ண மாட்டோம், தேவையில்லாத புறம் பேச மாட்டோம். எவ்வளவு கட்டுப்பாடா நம்ம இருப்போம். ரமலான் மாசம் ஏமா நீ நோன்பு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுற? நோன்பு காலத்துல இதெல்லாம் விட்டா என்ன? மறந்து தெரியாம பேசிட்டா கூட. சோ அப்ப அதுக்கு அடுத்து நமக்கு ஒரு பாக்கியமான, ஒரு அழகான, ஒரு அருளான, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அமல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இருக்குன்னு சொன்னா அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? சுப்ஹானல்லாஹ். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் பயன்படுத்துவோம். அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இதுல முதல் கடமை தொழுகைய உரிய நேரத்துல கடமையான தொழுகையை தொழுகிறது. நம்பர் 2, உபரியான நோன்புகளை நம்ம நோக்குறது.
உபரியான நோன்புடா என்ன, 1 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜா மாசத்தோடைய ஆரம்ப 1ல இருந்து 8 வரைக்கும் நோக்கக்கூடிய நோன்பு. அதுக்கடுத்து அரஃபா நாள்ல பிடிக்கக்கூடிய நோன்பு, இதை நோக்குறது. 3வது சதக்கா கொடுக்கறது, நிறைய நம்மளால முடியுமான சதக்காவை தான தர்மங்களை செய்யறது. 4வது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ்வை அதிகமாக இந்த கலிமாவை ஓதுறது. 5வது தஸ்பீஹ், அதாவது அல்லாஹ்வை அதிகமா சுப்ஹானல்லாஹ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வது, அத்தஸ்பீஹ், அதாவது அல்லாஹ்வை புகழ்றது. அதுக்கடுத்து அத்தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தி சுப்ஹானல்லாஹ் சொல்றது. அத்தஹ்மீத், அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது. அதுக்கடுத்து அத்தக்பீர், 7வது அதிகமா அல்லாஹு அக்பர் பிறை 1ல இருந்து தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் சொல்றது. அதுக்கடுத்து 8வது லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்ர அதிகப்படியா ஓதுறது. இந்த விக்ரிய பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லையில என்ன சொல்லிருக்காங்க, சொர்க்கத்தின் கருவூலம், பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துல ஒண்ணுதான் இந்த விக்ர், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். அப்போ இது அதிகமா ஓதுறது. 9வது அதான் சொல்றாங்க பாத்தீங்களா, சுப்ஹானல்லாஹ். நம்ம ஊர்ல எல்லாம் பள்ளியில அதான் சொல்லல எப்படி நம்ம கேட்போம், அதான் சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்றது. இது 9வது அமல். 10வது இஸ்திஃபார் செய்யறது, அதிகமா இஸ்திஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. 11வது நம்ம அதிகமா துவா செய்யறது. 12வது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அதிகமா ஸலவாத் சொல்றது. வெள்ளிக்கிழமை நம்ம ஸலவாத் சொல்லுவோம் பாத்தீங்களா, அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஸலவாத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தி வைக்கப்படும் அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. 13வது அதிகமா இந்த ரமலான் மாசத்துல எப்படி நம்ம குர்ஆன் ஓதுவோமோ அதே மாதிரி இந்த மாசத்துல இந்த 10 நாட்கள்ல ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கிறது. இல்ல நம்மளுக்கு முடியுமான வரைக்கும் அதிகமா குர்ஆனை ஓதுறது. 14வது அமல் குர்ஆனை விளங்குறது, அத படிச்சு விளங்குறது. 15வது அமல் அந்த குர்ஆனை அழகிய முறையில முடியுமான வரைக்கும் மனனம் செய்யறது. அட்லீஸ்ட் ஒரு ஆயாவை எடுத்து நம்ம மனனம் செய்யறது, 10 வசனங்களை அல்லது ஒரு சூறாக்களை இப்படி இந்த 10 நாட்கள்ல மனனம் செய்யறது. 16வது குர்ஆனை கற்றுக்கொள்வது. ஓத தெரியாதவங்களா இருந்தா இந்த மாசத்துல இந்த 10 நாட்கள்ல குர்ஆனை கற்றுக்கொள்கிறது. அதுக்கு அடுத்து 17வது அமலா என்ன சொல்றாங்க, அதனுடைய விளக்கங்களை, தஃப்சீரை நம்ம படிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்லயே பாருங்க, குர்ஆனை ஓதுறது, அது குர்ஆனை விளங்குறது, குர்ஆனை மனனம் செய்வது, குர்ஆன் ஓத தெரியாதவங்க கற்றுக்கொள்வது, அதுக்கு அடுத்து அதனுடைய தஃசீர் விளக்கங்களை படிக்கிறது. 18வதா சொல்றாங்க குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. யாருக்கு கற்றுக் கொடுப்பது? சிறு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது. சிறுவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் இப்ப இருந்து நியத்து வைங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அழகிய முறையில அந்த தஜ்வீதோட அதோட திருத்தத்தோட அதோட அழகான முறையில நம்ம சொல்லி கொடுக்கும் போது அந்த குழந்தை அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்மள்ட்ட இருந்து அழகான முறையில கற்றுக்கொண்டுச்சுன்னா அதோடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தொழுகும். அப்ப அதோடைய நன்மை எல்லாம் யாருக்கு? கற்றுக் கொடுத்த நமக்கு இல்லையா? எவ்வளவு அழகிய முறையில நமக்கு அமல கற்றுக் கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்போ சிறுவர்களுக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுப்பது. 19வது அமல் அதிகப்படியா தௌபா செய்யறது. யா அல்லாஹ், நாங்க தெரிஞ்சும் தெரியாம செஞ்சது, இல்ல தெரிஞ்சும் செஞ்சது, வேணும்டே செஞ்சது, வேணாம்னு செஞ்சது, அலட்சியமா செஞ்சது, பொறுப்போக்கா செஞ்சது, எல்லா பாவங்களையும் நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு அதிகம் தௌபா செய்யறது. 20வது பெற்றோருக்கு நன்மை செய்யறது. நம்மளை பெத்தாங்க பாத்தீங்களா, இந்த உலகத்துக்கு நம்ம வர்றதுக்கு காரணமா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளவு நம்ம துவா செய்யணும், நன்மைகள் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். பெற்றோருக்கு நமக்கு நன்மை செய்வது. 21வது இரத்த உறவை பேணி நடக்கக்கூடியது. 22வது பெற்றோர்களுடைய நண்பர்களை சேர்ந்து வாழ்வது. சுப்ஹானல்லாஹ். கருணையாளனே, கிருபையாளனே, நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ் எங்களுக்கு. பெற்றோர்களை பிரிந்து வாழக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க, உதாசீனப்படுத்துறவங்க இருக்கிறாங்க, அலட்சியப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். 23வது விருந்தினரை கண்ணியப்படுத்துவது.
நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஒரு விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்கள கண்ணியப்படுத்துறது. 24வது அவங்களுக்கு நம்மளால முடிந்த அன்பளிப்புகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துவது. சுப்ஹானல்லாஹ், வீட்டுக்கு வர்ற விருந்தாளிதான் அன்பளிப்பு நமக்கு வாங்கிட்டு வரணும்னு எதிர்பார்ப்போமே தவிர, நம்ம அவங்கள விருந்தினரை உபசரிச்சு அவங்களுக்கு அன்பளிப்பு வேற கொடுக்கணுமா? சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்! அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதுக்கடுத்து 25வது அண்டை வீட்டார் இருக்கிறாங்கல்ல, அயலவர்கள், அவங்களோட நல்ல முறையில நடந்து கொள்வது. 26வது ஒரு மோமீன் இன்னொரு மோமீனை பார்க்கும்போது, ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சந்திக்கும் போது அவங்களுக்கு சலாம் சொல்லுவது. 27வது ஒருத்தரை பார்த்தா நல்ல வார்த்தைகளை பேசுறது, அழகான வார்த்தைகளை பேசுறது. 28வது அமல் இரவுல வணங்குறது, இரவுல நின்று வணங்குறது. 29வது அமல் முன்பின் சுன்னத்துக்களை பேணுறது. 30வது அமல் துஹா தொழுகையை இந்த 10 நாட்கள்லையும் தவறாம தொழுகிறது. 31வது அமல் காலையிலையும் மாலையிலையும் ஓதக்கூடிய திக்ர் இருக்கு பார்த்தீங்களா, அவுராது, அத முழுசா ஓதாட்டியும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஓதுறது. அதுக்கடுத்து 32வது அமல் அந்தந்த சந்தர்ப்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்தந்த சந்தர்ப்ப துவாக்களை நம்ம ஓதுறது. அதாவது வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வீட்டுக்குள்ள நுழையும் போது, பள்ளிக்குள்ள போகும்போது, பள்ளியில இருந்து வரும்போது, கடை தெருவுக்கு போகும்போது, தண்ணி குடிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது, ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கும் போது, ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணும் போது, ஒவ்வொரு நேரத்திலயும் சந்தர்ப்ப துவாக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தர்ப்ப துவாக்களை ஒவ்வொரு நேரத்திலயும் அந்தந்த சந்தர்ப்பத்துல ஓதுறது. அதுக்கடுத்து நம்ம தூங்க போறோம் பாத்தீங்களா, அப்போ ஒழுவோட தூங்க போறது. 33வது அமல். 34வது அமல் ஜும்மா நாள்ல குளிக்கிறது. இப்ப இந்த 10 நாள்ல ஒரு ஜும்மா நாள் வார்த்தை செய்யும். அப்போ 35வது அமல் அந்த ஜும்மா நாள்ல குளிச்சுட்டு மனம் பூசிக்கிறது. நம்ம ஆண்களா இருந்தா வெளியே போவாங்க, ஜும்மா தொழுக போவாங்க, நல்லா அழகா அத்தர் போட்டு போறது. பெண்களா இருந்தா போடுறது இல்ல, வெளியே போனோம்னா அது தடுக்கப்பட்டது. அதுக்கு இந்த இடத்துல கவனிச்சுக்கணும். சோ 36வது அமல் சீக்கிரமா பள்ளி வாசலுக்கு போறது. அது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை நிறைய சொல்லியிருக்காங்க. 38வது அமல் இமாமுக்கு பக்கத்துல போய் அமர்ந்து அவர் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்கறது. 38வது அமல் இடைவெளிகளை நிரப்புறது. அந்த பள்ளியில போய் இருந்து அங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர், செவத்துல சாஞ்சு ஒருத்தர், காலை நீட்டி ஒருத்தர், இப்படி எல்லாம் அமராம இடைவெளி இல்லாம அமர்றது. 39வது சஃப்புகளை அழகா நிரப்பி சரி செய்யறது. 40வது அமல் மலர்ந்த முகத்தோட பேசுறது. 41வது விஷயம் அல்லாஹ்வின் படைப்புகளை சிந்திக்கிறான். அப்பா பாருங்களேன், வானத்தை படைச்சிருக்கான், பூமியை படைச்சிருக்கான், இந்த பூமியில எத்தனை விதமான செடிகளை படைச்சிருக்கான், எத்தனை விதமான பூக்களை படைச்சிருக்கான், எத்தனை விதமான மனிதர்களை படைச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ், ஆண் பெண்கிற இறையினம் தான் கட்ட குட்ட கருப்பு சிகப்பு, சரி இதெல்லாம் போகட்டும், எத்தனை விதமான குணம், எத்தனை விதமான லாங்குவேஜ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, உனக்குதான் எல்லா புகழும். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து சிந்திக்கிறது. அப்புறம் அடுத்து 42வது பண்பு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது. அதுக்கடுத்து பிறரோட தொல்லைகள்ல யாராச்சும் நமக்கு கஷ்டம் கொடுத்தா அதை சகிச்சுக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். பாருங்களேன், நம்மள மனித புனிதர்களா ஆக்கிடுவாங்க போல தெரியுது இதெல்லாம் கேட்கும் போகும்போது. சுப்ஹானல்லாஹ். 44வது பிறரோட நல்ல முறையில நம்ம நடந்துக்கிறது. 45வது பண்பு மென்மையா இருந்துக்கிறது, ரொம்ப சாஃப்டா, கடுக்கடுப்பெல்லாம் இல்லாம இப்படி எல்லாம் சாஃப்ட் ஆனோம்டா தினம் இந்த மாதிரியான பயானுக்கு போகுமா, இந்த மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் கேளுங்க, இப்பதான் உங்க முகத்துல இருக்க கடுக்கடுப்பெல்லாம் போய் மாஷா அல்லாஹ் நிம்மதியா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் பயானுக்கு போகாதீங்க, இதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு ஒரு பண்பாளரா நம்மள உருவாக்கிடுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டு என்பதை நம்ம வாழும் போது நம்ம சாஃப்ட் ஆயிரும், பிரச்சனை பண்றது இல்ல, மலர்ந்த முகத்தோட இருக்கும், நம்மளுக்கு யாரும் தொல்லை கொடுத்தாலும் சகிச்சுக்கிறோம். 46வது சிரித்த முகத்தோட பிறரை வரவேற்கிறோம். 47வது நமக்கு கோபம் வந்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக அடக்கிக்கிறது. 48வது நமக்கு வாக்குறுதி யாருக்காச்சும் நம்ம கொடுத்திருந்தோம்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது. 49வது செய்த பாவத்திற்கு 2 ரகாத்து தொழுதுட்டு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும். 50வது விஷயம்
உழு செய்யறதுக்கு பின்னாடி 2 ரக்காயத் தொழுகிறது. உழுவுடைய நஃபில் இருக்கு பாத்தீங்களா, அது தொழுத எவ்வளவு பெரிய சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சாங்களே, பிலால் ரலியல்லாஹ் அவங்கள சொர்க்கத்துல உங்களுடைய காலடி சத்தம் கேக்குது, என்ன அமல்கள் செய்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அழகான முறையில அவங்க சொல்லி காமிச்சாங்க. சோ அப்ப உழு செய்த பின்னாடி 2 ரக்காயத் தொழுகிறது. 51வது பிறருக்கு நல்லதை நாடுறது. யாருக்கு நம்ம எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்யறது. 52வது விஷயம் மார்க்கத்தை தெரியாதவருக்கு நமக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறது. 53வது விஷயம் நன்மைய நாம ஏவுறது பிறருக்கு. 54வது விஷயம் தீமை யாராவது செஞ்சா நாமளும் தீமையிலிருந்து விலகி பிறரையும் தீமை செய்யாதீங்கன்னு அழகான முறையில சொல்றோம். 55வது விஷயம் பாதிக்கப்பட்டவருக்கு நம்ம உதவி செய்யறது. 56வது பார்வையை தாழ்த்திக்கிறது. எங்கேயாச்சும் போனோம்னா சுத்தி முத்தி முழுசா பார்த்து ஏற இறங்க பார்த்து, வெளியில போனோம்னா இந்த தெருவுல இருந்து அந்த தெருவு வரைக்கும் பார்த்து, இப்படி எல்லாம் போகாம ஒரு சிலரை பானா இங்கேயும் அங்கேயும் பாக்குறதுல முன்னாடி வர்றவங்க தெரியாது போய் இடிச்சுக்குவாங்க. சோ அந்த அளவுக்கு பார்வையை அலைய விடாம அல்லாஹ் சொல்லி காட்டுற உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள். அப்போ நம்மளுடைய பார்வையை தாழ்த்திக்கிறது. 57வது விஷயம் பிறரை அல்லாஹுக்காக சந்திக்கிறது. 58வது விஷயம் இந்த 10 நாட்கள்ல ஜனாசாவுல மையத்து நடந்துச்சுன்னா ஜனாசாவுல கலந்துக்கிறது. 59வது விஷயம் அந்த ஒரு அமல் என்னன்னு சொன்னா அந்த இறந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்றது. 60வது விஷயம் நோயாளிய போய் விசாரிக்கிறது. 61வது விருந்து, நமக்கு யாராச்சும் விருந்துக்கு அழைச்சா அதை கூப்பிட்டு அந்த விருந்துக்கு போறது. 62வது கவலையில ஏற்பவருக்கு ஆறுதல் சொல்றது. 63வது ஒரு தொழுகையை முடிச்சிட்டு மறு தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறது. 64வது மார்க்க சபைகள்ல மார்க்கத்தை பத்தி எங்கெல்லாம் பேசுறாங்களோ அங்கெல்லாம் நம்ம போய் கலந்துக்கிறது. 65வது உலமாக்களை, அல்லாஹ்வுடைய வேதங்களை படிச்சவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கறது, அவங்களை கண்ணியப்படுத்துறது. 66வது இஸ்லாத்தின் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அந்நிய மக்களுக்கு இஸ்லாத்தின் மீது சந்தேகங்கள் ஏற்படுது பாத்தீங்களா, அந்த சந்தேகங்களுக்கு அவங்களுக்கு அழகான முறையில பதில் சொல்லி கொடுக்கறது. 67வது சுன்னத்துக்களை பேண்றது, அந்த சுன்னத்துக்களை பரப்புறது. துல்ஹஜ் பெற 1ல இருந்து 10 வரைக்கும் உலுகியா அதாவது குர்பானி கொடுக்கறது சுன்னத்து, 1ல இருந்து 9 நாட்கள் நோன்பு வைக்கிறது சுன்னத்து, இந்த நோய் விசாரிக்க போறது சுன்னத்து, அழகான முறையில நம்ம பிறரோட அன்பா பேசுறது, சிரித்த முகத்தோட இருக்கிறது, இதெல்லாம் சுன்னா. இப்படி இந்த சுண்ணாக்களை நாமளும் செய்யறது, பிறரையும் செய்ய வைக்கிறது. 68வது பிறருக்கு அன்பளிப்பு கொடுக்கறது. 69வது ஒருத்தர் சந்திக்கும் போது முசாஃபா செய்யறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுவி கட்டி நம்மளுடைய அன்புகளை பரிமாறிக்கிறது. அதே மாதிரி 70வது பெரியவர்களை கண்ணியப்படுத்துறது. 71வது கடனை நம்ம கடன் வாங்கியிருந்தோம்னா அதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம நல்ல முறையில அதை திருப்பி கொடுத்துறோம். 72வது தேவையுடையவருக்கு நம்ம கடன் கொடுக்கறது. தேவையா இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கணும். அதுக்கடுத்து 73வது கடனுக்கு யாராச்சும் கடன் வாங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா அவங்களுக்கு சலுகை பண்றது, கொடுக்கறதுக்கு இது ஒரு தவணை கொடுக்கறது. 75வது கடனை கொடுக்க முடியலன்னா தள்ளுபடி பண்றது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு அழகான பண்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப 75வது பண்பு என்ன, கடன் கொடுத்தா அவருக்கு கொடுத்தது கொடுக்க முடியலையா, திருப்பி கொடுக்க முடியலையா, அவருக்கு என்ன செய்யறது, தள்ளுபடியே பண்ணிடுறது. அப்புறம் நல்ல முறையில ஒருத்தரை பார்த்தா நல்ல அறிவுரை சொல்றது, இல்ல ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்றது, பரிந்துரை செய்யறது. ஒருத்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாரு, இவர் நல்ல புள்ளமா, இவர் இங்க வேலைக்கு சேர்ந்துக்கோங்க, நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்றது, இந்த மாதிரி அழகான பரிந்துரை செய்யறது, கவலையோட இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, பார்வையில தொல்லை தரக்கூடியத அகற்றுறது, வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல உயர்ந்த பண்போடு நடந்துக்கிறது, முஸ்லிம்கள் மோமின்களுடைய குறைய மறைக்கிறது, அனாதைகளுக்கு பொறுப்பேற்றுக்கிறது, விதவைகளுக்கு உதவி செய்யறது, பள்ளி கட்டுறது அல்லது பள்ளி கட்டுறதுக்கு நம்ம உதவி செய்யறது, அதுல ஒரு பங்காளியா நம்ம இருக்கிறது. ஒரு சிலருக்கு முழுசா செய்ய முடியும், ஒரு சிலருக்கு முழுசா செய்ய முடியாது. கொடுக்கறது, பிறருக்கு நல்லதை சொல்லி கொடுக்கறது, நல்ல நூல்கள் வெளியிடுறது. இப்ப அதாவது தொலைத்தொடர்பு மூலமா இஸ்லாமிய அறிவை, இப்ப பாருங்க நெட்ல யூடியூப்ல இப்ப இதுல எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய இஸ்லாமிய அறிவை பரப்புறது, நல்ல உபதேசங்களை கேட்கறது, பிறரையும் கேட்க வைக்கிறது,
அதே மாதிரி குர்பானி கொடுக்கறது, அந்த குர்பானி கொடுத்த அந்த இறைச்சியை ஏழைகளுக்கு போய் சென்றடைய வைக்கிறது. அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருவர் ஒத்தாசையா இருந்துக்கிறது. இருவருக்கு மத்தியில சமாதானம் செய்து வைக்கிறது. யாருக்காச்சும் ஒருத்தர் கடையில சண்டை பிரச்சனை அப்படின்னு இருந்தா போய் 1 2 ஆக்கி 2 3 ஆக்கி 4 ஆக்கி அவங்களை இல்லாமல் ஆக்குறது இல்லை. அவங்களுக்கு மத்தியில அழகான முறையில சமாதானம் செஞ்சு வைக்கிறது. நம்ம நல்ல மனிதர்களோட நட்பு கொள்றது, நம்ம அல்லாஹுக்காக பள்ளிக்காக இல்ல நல்ல தர்மஸ்தாபனங்களுக்காக வக்ஃப் செய்யறது, அடுத்து இந்த மாசத்துல ஹஜ் செய்யறது, ஒருவர் அல்லாஹுக்காக நேசிக்கிறது, அல்லாஹுக்காக ஒருத்தரை மன்னிக்கிறது, அதே நேரத்துல பிறருக்கு அதாவது நம்மால முடிந்த வரைக்கும் ஒரு உதவி செய்யறது. என்னன்னா ஒருத்தர் வெயிட்டா வச்சுக்கிட்டு இருக்காரு, தூக்க முடியல, தூக்கி கொடுக்கறது, ஒரு வழி ஒருத்தர் போறதுக்கு பாதை தெரியல வழி காட்டுறது, எல்லாமே ஒரு உதவிதான். சோ இந்த மாதிரி செய்யறது, பிறர மகிழ்ச்சிய ஒரு நல்ல விஷயத்த சொல்லி சந்தோஷப்படுத்துறது, ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, அனாதைகளுடைய தலையை தடவி கொடுக்கறது, உழு செய்யறோம் பாத்தீங்களா, அந்த உழுவ அவசரமா செஞ்சுக்கிட்டு வராம ஒழுங்கான முறையில பரிபூர்ணமா செய்யறது, நம்மளுடைய பெண் குழந்தைங்களையும் சரி நம்மளுடைய சகோதரிகளையும் சரி அழகான முறையில நல்ல முறையில வளர்க்கறது, நமது மனைவிக்கு செலவு செய்யறது, பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்யறது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மனைவி கணவனுடைய அழைப்பை ஏற்று கட்டுப்பட்டு நடக்கிறது பாத்தீங்களா, அது இந்த மாசத்துல இந்த முதல் 10 நாள்ல ஜிஹாதை விட மிகப்பெரிய ஒரு நல்ல அமல். இதெல்லாம் நமக்கு பெண்களாகிய நாம தெரிஞ்சு அதன்படி அழகான முறையில நம்ம செய்யணும். அதே மாதிரி ஒரு மனைவியா இருக்கக்கூடிய பெண்களா இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை அதற்கு அழகான முறையில செய்யறது, அதுக்கு உதவிய கணவனும் ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் இந்த 10 நாளையில சிறந்த அமல். அதே மாதிரி பிள்ளைகளை அந்த பள்ளிகளை மஸ்ஜித் இருக்கு பாத்தீங்களா சுத்தமா வச்சிருக்கிறது, பிறருக்கு தண்ணி தாகத்தோட வர்றாங்க பாருங்க அவங்களுக்கு தண்ணி குடிக்க கொடுக்கறது, நன்மை செய்ய நமக்கு யாராச்சும் ஒருத்தர் உதவி செய்யறாங்க அவங்களுக்கு நன்றி செலுத்துறது, அவங்களுக்காக துவா செய்யறது, அல்லாஹுடைய அச்சத்தால் நம்ம இருக்கிற ஒரு நேரத்துல அல்லாஹ் நினைச்சு அவனுடைய அச்சத்தால அழுகிறது. அப்புறம் நம்ம அல்லா இடத்துல துவா செய்யறது, அல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்த கூடிய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவுக்கு நிறைய ஆர்வம் ஊட்டியிருக்காங்க சஹாபாக்களை. அல்லாஹ் எனக்கு வீர மரணத்தை தாய், அல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய மரணத்தை தாய் அல்லான்னு நம்ம அல்லா இடத்துல துவா செய்யறது. அதே மாதிரி விருந்துகள் நம்ம கொடுத்தோம்னா அதுல ஏழைகளை நம்ம சேர்த்துக்கிறது. அதே மாதிரி நம்ம வெள்ளையான தூய்மையான ஆடைகளை அணிகிறது, நம்ம நரமுடிகள் இருந்தா அதுக்கு அழகான முறையில மருதாணி போட்டுறது, நல்ல நியத்துல ஒரு மரத்தை நடுறது, மூமின்களுக்கு உதவுறது, மூமின்கள்ல ஆண் பெண்களுடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்யறது, மூமின்களான ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நம்ம துவா செய்யறது. அதுக்கடுத்து நம்ம கற்பொழுக்கத்தை பேணுறது, மார்க்கத்தை கற்று நல்ல வழியில அந்த வழியில நம்ம ருக்கியா செய்யறது. இப்ப ருக்கியா செய்யறதுன்னு சொன்னா ஓதி பாக்குறது பாத்தீங்களா, எதையோ எங்கேயோ எப்படியோ ஓதி பார்க்காம அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ருக்கியா பண்றதுக்கு ஓதி பாக்குறதுக்கு அழகான ஒரு வழியை சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த வழியில நம்ம ஓதி பாக்குறது. அது மட்டும் இல்லாம மறைந்தவரை குளிப்பாட்டுறது. இந்த நேரத்துல யாராச்சும் ஒரு ஜனாசா இருக்குதுன்னு சொன்னா அதை முன் நம்ம குளிப்பாட்டுறது, நோம்பு திறக்கிறதுக்கு அவசரப்படுறது, சஹரை பிற்படுத்துறது, மூமின்களுக்கு நல்லது செய்யறது, வசியத்து செய்யறது, ஒரு செருப்பு அணிஞ்சா கூட அதை வலது கால்ல இருந்து அணிகிறது, இடது கால்ல இருந்து கலட்டுறது, இந்த மாதிரியான நல்ல அமல்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அழகிய நற்பண்புகள் அழகிய நன்மைகள் அப்படிங்கிற நூல்ல இமாம் அவர்கள் இதெல்லாம் அழகா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தண்ணீர் நம்ம குடிக்கிற பாத்தீங்களா, நின்றுட்டு தண்ணி குடிக்காம உட்கார்ந்து குடிக்கிறது, மரண நேரத்துல சக்கராத்துல இருக்கிறவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்கறது, எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கிறது, பல் துளக்கிறது, அப்புறம் அடிக்கடி பல் துளக்கி நம்ம சுத்தப்படுத்திக்கிறது, நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறது, நம்ம எந்த ஒரு காரியம் செய்ய போனாலும் இஸ்திகாரா பண்றது, அல்லாஹ்விடத்துல உதவி தேடிட்டு செய்யறது, நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த நன்றிக்கான சுஜூது செய்யறது, நம்ம சத்தியம் செஞ்சா அதை முறிக்கிறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல வசனத்தையே இறக்கி கொடுத்திருக்கோம். நீங்க தேவையில்லாத சத்தியம் பண்ணாதீங்க, அப்படி சத்தியம் செஞ்சுட்டா அதுக்குரிய பரிகாரங்களை செய்யுங்க. அதுகளை செய்யறது, நம்ம குடும்பத்தார்களுக்கு உதவுறது, மசூதை நோக்கி அதிகமா எட்டுக்கள் எடுத்து வச்சு நடந்து போறது, தொழும் போது சுத்துரா வச்சு நம்ம தொழுகிறது, குர்ஆன அழகிய முறையில அழகிய கிராத்துல ஊதுறது, நம்ம கொட்டாவி விட்ட
வாயை மூடுறது பாருங்க, இதெல்லாம் அழகிய அமல்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி குர்பானி கொடுக்கறது, அந்த குர்பானி பிராணிய அதாவது ஆடை மாடை ஒட்டகைங்களை முன்னாடி வாங்கி வளர்க்க முடிஞ்சா அதை வளர்க்கறது, ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடி சூரியன் உதிக்கும் வரைக்கும் அந்த இடத்துலயே இருந்து அழகான முறையில ஜிக்ர் செய்யறது. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, குர்பானி பிராணிய மதீனால இருந்து மக்காவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியா இது ஒரு சுன்னா. இது இன்றைக்கு காலத்துல அதிகமா இங்க இல்ல. ஆனா அந்த மாதிரியான ஒரு பழக்கங்களை உள்ளூர்ல லோக்கல்ல இருக்கிறவங்களா இருந்தா அதை அனுப்பி வைக்கிறது, மனைவிய தொழுக சொல்லி ஏவுறது, நம்ம குடும்பத்தார்களை தொழுக சொல்லி ஏவுறது, உபரியான தொழுகையில அதிகமா கவனம் எடுத்துக்கிறது, தூங்கி எழுந்துறதும் நம்ம 2 கையையும் தேய்ச்சி முகத்துல தடவிக்கிறது, இதெல்லாம் ஒரு சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வளமையா செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இரவு தொழுகைக்கு எந்திரிக்கும் போது ஆல இம்ரானுடைய 10 வசனங்களை ஓதுறது, ஒழுவ முழுமையா பூர்ணமா அழகா நியமமா செய்யறது, தும்முனவருக்கு பதில் சொல்றது, வித்திரு தொழுகைக்கு பின்னாடி சுப்ஹான மலிக்கில் குத்தூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை ஓதுறது. இது அனைத்தும் இந்த 10 நாட்கள்ல நம்ம செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஜிஹாதை விட மிகப்பெரிய நன்மையை பெற்று தரும். நிறைய விஷயங்களை செய்ய முடியும், எல்லாமே அன்றாட நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான். யா அல்லாஹ், இதில் நாங்கள் அழகான முறையில் அமல் செய்ய உன்னுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை ஆக்கி வைப்பாக நம்ம நியத்து வச்சு இது அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய முழுமையா அவனை சார்ந்து அமல் செய்யக்கூடியவர்களா இருந்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கான், அதுக்கு முழுமையான கூலி வழங்கக்கூடியவனா இருக்கான். அதனால சகோதரிகளே, நம்ம ஒவ்வொருத்தருமே சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மூலமான நிறைய விஷயங்களை, நிறைய கிதாப்களை, நிறைய ஆய்வுகள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்தாலா எனக்கு கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், கேட்டதன்படி யா அல்லாஹ் சொன்னதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் சரி, உடன் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் சரி, உண்மையான முஃமின்களுக்கும் சரி, உலகத்தில் உண்டான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களுக்கும் யா அல்லாஹ் இந்த ஹஜ் மாசத்தினுடைய முதல் 10 நாள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நாங்கள் அனைவரும் செய்து உன்னுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.